இந்த ஆண்டு பிறக்கிற போது யோகத்தோடு பிறக்கிறது குரு சண்டாள யோகம். இது என்னங்க குரு சண்டாள யோகம்? நாங்கள் எப்படிங்க வாழறது அப்படின்னா, அதுதாங்க கேள்வி. சரியா நீங்க கேட்டீங்க. எப்படி வாழணும்னு கேட்டீங்க பாருங்க, அதுதான் சரியான விஷயம். குரு சண்டாள யோகம் ஒருத்தருக்கு வரும்போதுங்க பாசிட்டிவா வாழணுங்க. மனசுல நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவா இருந்ததுன்னா வாழ்க்கை பாசிட்டிவா உயர்ந்துகிட்டே போகுங்க. மனசுல நினைக்கிறது நெகட்டிவா இருந்துச்சுன்னா வாழ்க்கை தேயுதுங்க. இதுதாங்க குரு சண்டாள யோகம். யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் கூட இருந்து சேத்த வாரி இறைச்சிட்டு போயிடுவான். அப்படிப்பட்டவனோட பழகலாமா? சில பேர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களால் நம்ம வாழ்க்கையுடைய புகழ் பெருகும். நமக்கு பாதுகாப்பா உற்ற தோழனா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே நமக்கு வேணும். ஸோ நல்ல விஷயங்களை இந்த ஆண்டு நம்ம செய்வோம். பெரிய வளர்ச்சியும் அடைய முடியும். குரு சண்டாள யோகம் நமக்கு பெரிய வளர்ச்சியை தரும். ராசியில ராகு 7ல கேது இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டு பல கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய அற்புதமான யோகம் அமையுதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அங்க சாதிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம், நம்ம பணியாற்றக்கூடிய நிறுவனத்திலிருந்து நம்மளை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகம்,